அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷனில் ஒரு அடிண்டம் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ 2708 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிஸ்க்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தது. இந்த வேக்கன்சியில் ரிட்டன் எக்ஸாமினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்வியூ இந்த 3 இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஃபில் பண்ண போகிறதா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்தது. அதே மாதிரியே இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாமா, மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற விதமாக தான் இந்த அடிண்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பற்றி எந்த டவுட் இருந்தாலுமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ என்ன அடிண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் அனெக்ஷர் 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அனெக்ஷர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி திருத்தி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அனெக்ஷர் 4ல் பழைய ஃபார்மேட்டில் பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்ரூவ்ட் பை ஜாயிண்ட் டைரக்டர், டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன், சென்னை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜேடி அவங்கக்கிட்டேயும் நம்ம சைன் வாங்குற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. இப்போ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் ஜேடி சார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இப்போது புதுசாக என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா அனெக்ஷர் 4, அனெக்ஷர் 5, அனெக்ஷர் 6 அப்படின்னு 3 இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும், யார் யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் இந்த அனெக்ஷர்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனெக்ஷர் 4 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், இல்லைனா மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், எஜுகேஷன் காலேஜ் இதில் எதில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் இந்த அனெக்ஷர் 4 அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டில் நம்ம ஃபில் பண்ணி சைன் வாங்கிறது மூலமாக வாங்கிக்க முடியும். அடுத்தது அனெக்ஷர் 5 அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்திய பல்கலைக்கழகங்கள், நம்மளோட யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அப்படி இல்லைன்னா நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னாலுமே அவங்களுக்காக அனெக்ஷர் 5ல் கொடுத்துருக்க ஃபார்ம் படி நம்ம ஃபில் பண்ணி சைன் வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்தபடியாக நம்மளுடைய இந்திய எல்லைக்குட்பட்டு இல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில், பல்கலைக்கழகங்களில் பணிபுரிகிறவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அனெக்ஷர் 6 அப்படிங்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி சைன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு ஃபுல்லாக அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த அனெக்ஷர் பிடிஎஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி நம்ம சைன் வாங்கணும், இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஆர்பி தரப்புலேருந்து வெளியிட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நம்ம சைன் வாங்கி ப்ராப்பரான அத்தாரிட்டிஸ் கிட்டலாம் சிக்னேச்சரோடு நம்ம சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் கணக்கில் எடுத்துக்கப்படும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டையுமே அவங்க நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனெக்ஷர்ஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ டிஆர்பி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனின் படி லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே நம்ம இதை சப்மிட் பண்ணி முடிக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் நம்மளுக்கு நவம்பர் அன்னைக்கு 10th அன்னைக்கு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே சைன் வாங்கி சப்மிட் பண்ணணுன்றதுனால அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வேகமாக எடுக்க பாருங்கள். டிஆர்பி தரப்புலேருந்து அடுத்த அப்டேட் என்ன வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.